சென்னையில் அதிமுக பெண் நிர்வாகிக்கு ஆபாச சைகை காட்டிய புகாரில் காவலர் கட்டுப்பாட்டு அறைக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். ஓட்டேரி காவல் நிலைய காவலர் தினேஷை காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தற்பொழுது மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். புகார் தொடர்பாக நடத்தப்பட்ட விசாரணைக்கு பிறகு கீழ்ப்பாக்கம் காவல் துணை ஆணையர் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுப்பிரமணியன், உங்க விவரங்களை பதிவு செய்யலாம். சென்னை ஐனாவரத்தை சேர்ந்த பெண் ஒருவர் தனது கணவருடன் இருசக்கர வாகனத்தில் நேற்று இரவு ஓட்டேரி செங்கை சிவன் மேம்பாலம் அருகே சென்று கொண்டிருந்தார். குறிப்பாக அந்த பெண் அதிமுகவில் மகளிர் அணியில் ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கிறார். இருசக்கர வாகனத்தில் அவர் கணவருடன் சென்று கொண்டிருக்கும் போது பின்னால் வந்த இளைஞர் ஒருவர் ஹாரன் அடித்துக் கொண்டே அந்த பெண்ணை துரத்தி வந்திருக்கிறார் இருசக்கர வாகனத்தில். அது மட்டுமல்லாமல் ஆபாச செய்கை காட்டியதாக தெரிகிறது. இதன் காரணமாக அந்த பெண் அந்த இளைஞரை தனது கணவருடன் சேர்ந்து அந்த இளைஞரை பிடித்து ஓட்டேரி காவல் நிலையத்திற்கு ஒப்படைத்தார். அப்போதுதான் அவர் ஓட்டேரி காவல் நிலையத்தில் பணியாற்றக்கூடிய காவலர் தினேஷ் என்பது தெரிய வந்தது. உடனடியாக அந்த காவல் நிலையத்தில் வைத்து அவரது கணவர் அந்த காவலரை தாக்கினார். மேலும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று போலீசாருடன் வாக்குவாதத்திலும் ஈடுபட்டார். இது தொடர்பான வீடியோ காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. மேலும் அந்த பெண் காவல் நிலையத்தில் புகாரும் அளித்திருந்தார். ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும், கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று புகார் அளித்திருந்தார். அந்த புகாரின் அடிப்படையில் உதவி ஆணையர், அதாவது காவல் உதவி ஆணையர் தலைமையில் விசாரணை நடத்தும்படி உத்தரவிடப்பட்டிருந்தது. துறை ரீதியான விசாரணை நடத்தப்பட்டது. இந்த விசாரணைக்கு பிறகு ஓட்டேரி காவல் நிலைய காவலர் தினேஷை காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு இடமாற்றம் செய்து கீழ்ப்பாக்கம் காவல் துணை ஆணையர் உத்தரவிட்டிருக்கிறார். அதே போல தினேஷ் மீது வழக்கு பதிவு செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட இருப்பதாக காவல்துறை தரப்பில் சொல்லப்படுகிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.